சின்ன பின்னமா நாசமா போன அப்புறம் இப்ப 2 நாள் முன்னாடி என்னது மழை முன்னேற்பாடு கூட்டம், மழை முன்னெச்சரிக்கை கூட்டம்னு தேனாம்பேட்டையில இந்த கேடுகட்ட அமைச்சர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணப்புறம் அதுல வேற நம்ம உதயாநிதி அவர்கள் நாக்குல நரம்பே இல்லாம அன்னைக்கு சொல்றாரு பிரஸ் மீட்ல, நம்ம கிச்சன்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. அதாவது தமிழனை ஏளனப்படுத்துறதுல இவங்களை விட யாருமே முடியாது. அவ்வளோ இலக்காரமா போயிடுச்சா தமிழன்னா? நான் கேட்கிறேன், அவ்வளோ இலக்காரமா தமிழன்னா? இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலையா? அதாவது மக்களே என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம உதயாநிதி அவர்கள், மக்களே பொறுங்க, இப்பதான் முட்டு வரைக்கும் வந்திருக்கு தண்ணி, இன்னும் நீங்க தண்ணியில நீந்திட்டு வர சிச்சுவேஷன் வரும். அப்ப நீங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விம்மிங் பூல்ல நீந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிடுவாங்க. அதாவது இந்த திமுக அரசோட சமத்துவ கொள்கை இருக்கே பாருங்க, சான்ஸே இல்லைங்க, அடிச்சுக்க முடியாதுங்க. ஒரே ஆட்சியில சமத்துவ கொள்கையை எப்படி நிறைவேற்றிருக்காங்க? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கும்பகோணம் பக்கத்துல சமத்துவ டாய்லெட், செவரே இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து போலாம், சமத்துவ டாய்லெட் சூப்பருங்க. இவங்கள மேல ரூம் போட்டு தனியா யோசிக்கணும் கிரியேட்டிவா. அடுத்து இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் எதுக்கு ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்? தமிழ் மக்களே எல்லாரும் ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, எல்லாரும் நீந்தி போய் நீச்சல் குளத்துல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பிடுங்கன்னு கிச்சனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விறுவிறுப்பா. ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இது காவா தண்ணி, கொஞ்சம் மூக்க மூடிட்டு தண்ணி சாப்பிடணும், அவ்வளவுதான்.